ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூனிட் 7 இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த யூனிட்லேருந்து இலக்கியம் அறநூல்கள் தான் பார்க்க போகிறோம். இலக்கியம் அறநூல்களில் நாலடியார் பாடல்கள் பார்க்க போகிறோம். நாலடியார் பாடல்கள் வந்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுலேயுமே இருக்குது. ஆல்ரெடி நியூ புக்கில் இருக்க நாலடியார் பார்த்துட்டோம். நம்ம சேனல் பேஜுக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கிற நாலடியார் பாடல் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாத நட்பெண்ணாம் செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இதுதான் நாலடியார் பாடல்கள். 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கிற நாலடியார் பாடல். ஸோ இது வந்து 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வந்து மனப்பாட செயலாக கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த பாடலை தெளிவாக நம்ம படித்து வச்சுக்கணும். ஏன்னா மனப்பாட செயல்னு சொல்லிட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ கண்டிப்பாக தெளிவாக படித்து வச்சுக்கணும். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாத நட்பெண்ணாம் செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சமண முனிவர். நாலடியார் வந்து சமண முனிவர் பலரால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் நாலடியார். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நியூ புக்கில் படிச்சிருக்கோம். நாலடியார் பாடல்கள் வந்து சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட நூல்களின் தொகுப்பு. இப்போ ஒரு பாடல் படிச்சிட்டோம்னா அது பாடலோட பொருளை தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக நினைவில் இருக்கும், மறக்காது. பாடலோட பொருளை படிக்காமல் வெறும் பாடலை படித்தோம்னா அதோட அர்த்தம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ பாடல் பொருள் கண்டிப்பாக படித்து ஆகணும். பாடல் பொருள். நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதனைப் போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? என்ன சொல்கிறாங்கன்னா, நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், நம்மளை பார்த்தா நெருக்கமாக இருக்கும். அதனைப் போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களால் ஈயின் கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்படின்னா வாய்க்கால்கள் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். வாய்க்கால் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நீரை கொண்டு வரும். அந்நீரை வந்து வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். அந்த தண்ணீரை வந்து வயலுக்கு பாய்ச்சி பயிர்கள் விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்வது வேண்டும் சொல்கிறாங்க. வாய்க்காலை போல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தூரமாக இருப்பாங்க. அவர்களோட நட்பை நம்ம தேடி அவங்களோட நட்பு வச்சுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இந்த பாடல் போல் படித்து வச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பாடல் வந்து ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் வந்து சொற்பொருள். நாய்க்கால், நாயின் கால். ஈக்கால், ஈயின் கால். நன்கணியர், அது வந்து பிரித்தெழுதுக நம்மளுக்கு சிலபஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். அதில் வந்து அணியர்னா நெருங்கி இருப்பவர். எண்ணாம், என்ன பயன். செய், தொலைவு. செய்மைனாலும் தொலைவு. ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. செய்னாலையும் தொலைவு, செய்மைனாலையும் தொலைவு. அடுத்து செய்னா வயல். டிஃபரெண்ட் புரிஞ்சுங்க. சேய் அப்படின்னா தொலைவு, செய் அப்படின்னா வயல். ரெண்டுத்துக்கு இடையான டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து அணையார். அணையார்னா போன்றோர். நெக்ஸ்ட் வந்து நூல் குறிப்பு பார்க்கலாம். நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? நாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நாலடியார் வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. நாலடியார் வந்து 400 பாடல்களை கொண்டது. ஆனால் நியூ புக்கில் ஒன்று படிச்சிருப்போம், எக்ஸ்ட்ரா படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? வெண்பா. நாலடியார் வந்து 400 வெண்பாக்கள். அந்த வெண்பா, அந்த பா வகைகள் இருக்குல்ல, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, இந்த 4 வகை பாக்கள் இருக்குல்ல, அதில் வந்து வெண்பாவால் பாடப்பட்டது. ஓகேங்களா? நாலடியார் வந்து 400 பாடல்களை கொண்டது. அந்த 400 பாடல்கள் வந்து வெண்பாவால் ஆனது. அறக்கருத்துக்களை கூறுவது. அதுக்கப்புறம் நாலடி 400 என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு. நாலடியாரோட சிறப்பு பெயர் வந்து நாலடி 400. அது இல்லாமல் இன்னும் சிறப்பு பெயர் இருக்குது. என்ன ஒன்று? வேளாண் வேதம். அப்போ நாலடி 400 வேளாண் வேதம் என்னும் சிறப்பு பெயரும் இதுக்கு உண்டு. வேளாண் வேதங்கிறது நியூ புக்கில் இருக்குது. அது வந்து சமண முனிவர் பலர் பாடிய பாடலின் தொகுப்பு நாலடியார். நம்மளுக்கு தெரியும், நாலடியார் வந்து சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இப்போ வந்து நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். சங்க நூல்கள் என்ன? 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை 10 பாட்டு தான் சங்க நூல்கள். 10 பாட்டில் வந்து 10 நூல்கள் இருக்குது. 8 தொகையில் வந்து 8 நூல்கள் இருக்குது. மொத்தம் 18 நூல்கள். இவற்றை மேல் கணக்கு நூல்கள் என கூறுவர். சங்க நூல்கள் என்னென்னா 8 தொகை 10 பாட்டு. அதில் வந்து 10 பாட்டில் 10 நூல்கள், 8 தொகையில் 8 நூல்கள், மொத்தம் 18 நூல்கள். இதுதான் மேல் கணக்கு நூல்கள், அதாவது 17 மேல் கணக்கு நூல்கள். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 17 கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? சங்க நூல்கள் வந்து 8 தொகை 10 பாட்டு. அது வந்து 18. 8 தொகையில் 8, 10 பாட்டில் 10, டோட்டலாக 18. அதுதான் 17 மேல் கணக்கு நூல்கள். அந்த சங்க நூல்களுக்கு அப்புறமா தோன்றிய நூல்கள் தொகுப்பு தான்
பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என வழங்கப்படுகிறது. 15 கீழ்கணக்கு நூல்களும் 18 நூல்கள் உள்ளன. எப்படி 15 மேல் கணக்கு நூல்களையும் 18 நூல்கள் இருக்குதோ அதே மாதிரி 15 கீழ்கணக்கு நூல்களும் 18 நூல்கள் உள்ளன. ஏன்னா 15னா 18 என்பதன் பொருள். ஓகேங்களா? அதுதான் 15னா 18. ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? 15 என்றால் 18 என்பது பொருள். 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்களே. முக்கியமானது 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ், புறவய வினாக்கள். நாய்க்கால் பிரித்து எழுதுக. நாய் கூட்டல் கால். நட்பெண்ணாம் பிரித்து எழுதுக. நட்பு கூட்டல் எண்ணாம். நன்கணியர் பிரித்து எழுதுக. நன்கு கூட்டல் அணியர். அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாலடியார் டேஷ் நூல்களுள் ஒன்று. நமக்கு தெரியும் நாலடியார் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ரெண்டாவது 15 என்பதற்கு டேஷ் என்பது பொருள். அதுவும் நமக்கு தெரியும் 15 என்பதற்கு 18 என்பது பொருள். ஸோ அவ்வளோதான். 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்க நாலடியார் பாடல்கள், அதுக்கப்புறம் அதோட விளக்கம், சொற்பொருள், நூல் குறிப்பு எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பேஜ் ஃபாலோ பண்ணிக்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.